ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த பொழுது அவர் வந்து 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து அவர் மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு அவர் போய்விட்டார். அவர் இந்த பூமியில அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இந்த உலகத்துல நான் வந்து இந்த உலகத்துல சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் இந்த நாட்கள்ல சமாதான குறைவுகளை நாம் பார்க்கிறோம். சமாதானம் என்றால் ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷம், ஒரு மேன்மை, ஒரு நன்மை, இதெல்லாம் சமாதானத்துக்குள்ள இருக்கு. சமாதானம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அலைகள் கொந்தளிக்கிறது போல இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்துல இந்த சமாதானம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு நிறைய குறைவுகள், நிறைய தேவைகள், வியாதிகள் இருக்கும்போது அங்க சமாதானம் இருக்க முடியாது. மகிழ்ச்சி இல்லாமல் போகுது, அந்த இடத்துல சமாதானம் இருக்க முடியாது. தருத்திரங்கள், கடன்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்ப பலவிதமான சூழ்நிலைகள்ல இந்த நாள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் மாத்திரம் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், நான் சமாதான கர்த்தர், நான் சமாதான ராஜா, நான் சமாதான பிரபு, நான் சமாதான காரணங்கிறாரு. இந்த நாள்ல கூட இந்த இடத்துல நான் நிக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகள், பல நாடுகள் போயும் பல சம்பாதித்தும் எவ்வளவு செலவு பண்ணாலும் பாத்தீங்கன்னா வேதத்துல கடவுள் சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காதான். நீ பாருங்க, இவ்வளவு நான் ஒரு நேரத்துல குடித்த அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு சமாதானம் இல்ல, என்னை விட்டு பல லட்சங்கள் எல்லாம் கடந்து போனது, ஆனால் போகும்போது எனக்கு சமாதானம் கிடையாது, சமாதானமே கிடையாது. அப்ப எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா 1999 என் வாழ்க்கையில 10 லட்சம் ரூபாய் இழந்த பொழுது எல்லா சமாதானம் போயிட்டு, அப்பொழுது எனக்கு ஒரு நிற்கதியாக நின்று என்ன செய்யலாம் என்று சொல்லும் போது சூசைட் பண்ணிக்கலாங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்து, அப்பொழுது இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க, அதே போல என்னை தேடி ஒரு ஊழியக்காரர் வந்து, இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர், அவரை நம்புங்கன்னு சொல்லும் போது என்னால ஏற்றுக்கொள்றதுக்கு மனதில்லை. அப்ப ஏன் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து மதம் மாற்றாரு, அவர் வெளிநாட்டு கடவுளை, இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் பலவிதமான தெய்வங்களுக்குள்ள நான் என்ன பண்ண வழிபட்டு கொண்டிருந்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் மிகவும் தோல்வியும் மிகவும் துயரங்களும் மனவேதனைகளும் அழுத்தங்கள் இருந்தது. ஆகவே பாத்தீங்கன்னா சரி, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாம் இழந்தாலும் பொண்ணு பொருள் போனாலும் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சா போதும், நான் எப்படி மீண்டு வரலாம்னு சொல்லும் போது என் வாழ்க்கையில இயேசு சந்தித்தார். என் வாழ்க்கையில முதலாவது நம்பிக்கை வந்தது, எனக்கு ஒரு தைரியம் வந்தது. அதிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில வாழுகிறேன். இன்றைக்கு சந்தோஷ சமாதானம், அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் உள்ள அத்தனை பேர்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த இடத்துல எங்களை கொண்டு இந்த நாள்ல அவருடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா, கடவுளுடைய வேதத்துல பார்க்கும்போது ஒரு சகோதரர் இருந்தாங்க, 12 வருஷமாக அவங்க பெரும்பாடுள்ள சிறியா இருந்தாங்க, அவங்க பெண்ணா இருந்தாங்க. அப்படின்னா பெரும்பாடுனா பெண்களுக்கு அந்த இரத்த போக்கு நிற்காதபடிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க. அவங்க பலவிதமான, அவங்கள்ட்ட பணம் இருந்தது, பணத்தை கொண்டு போய் மருத்துவத்திலையும் டாக்டரையும் அந்த மருந்து மாத்திரை எடுத்து சற்று கூட சுகமில்லைங்கிறதை நாம் வேதத்திலிருந்து நான் பார்த்தேன், அதை நான் படித்தேன், அதை கேட்டேன். ஆனா பாருங்க, 12 வருஷமா பாடுகள். நான் மெய்யாகவே சொல்றேன், இந்த கிராமத்துல அநேக வருடங்கள், அநேக ஆண்டுகள், அநேக மாதங்கள் தோல்வியோடையும் துக்கத்தோடையும் வியாகுலத்தோடையும் சஞ்சலத்தோடையும் கடனோடையும் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதை நிச்சயமாகவே என்னால உணர முடிகிறது. அல்லேலூயா. நான் ஒரு நேரத்தில் அப்படிதான் இருந்தேன். அல்லேலூயா. இந்த நாளில கூட அந்த சகோதரி எவ்வளவு செலவு பண்ணி பார்த்தாங்க, எவ்வளவு மருத்துவத்தை எடுத்து பார்த்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. பாருங்க, சுகம் கிடைச்சாதானே சமாதானம் வரும். இன்னைக்கு வியாதி இருக்கிற குடும்பத்துல சமாதானம் வராது, வறுமை தரித்திரம் இருக்கிற குடும்பத்துல சமாதானம் வராது. நீ பாருங்க, குடிக்கிறாங்க, ஏன் குடிக்கிறாங்க சொல்லுங்க, அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை.
அதை கேட்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு சந்தோஷம் இல்ல, என் குடும்பத்துல நிம்மதி இல்லம்பாங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல கிடைக்கும் தம்பி, கொஞ்ச நேரத்துல கிடைக்கும் சகோதரரே. ஆனா இயேசு கிறிஸ்துவோட நீங்க போகும்போது எவ்வளவு உங்களுக்கு தோல்வியா இருந்தாலும் ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்து உங்களை சந்தோஷம் சமாதானத்தை பாதையில் கொண்டு வர சொல்ல. அந்த சகோதரி ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னா, இந்த உலகத்துல நன்மை செய்கிறவரா, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தோல்வியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் அத்தனை நிலைமைகளுக்கும் அவர் தீர்வு கொடுக்கிறவராய் இந்த உலகத்துல சுட்டி தெரிந்தார். அப்ப அந்த சகோதரி கேள்விப்பட்டு, அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்னன்னா, பெண்கள் அப்படி ரத்தப்போக்கு வரும்போது என்ன பண்ண முடியாது, மக்கள் மத்தியிலேயோ கடவுளுக்கு இருக்கிற இடத்துல போக முடியாது. ஆனா அந்த சகோதரியுடைய எண்ணம் என்ன, அவங்களுடைய ஏக்கம் என்ன, எப்படியாகிலும் நான் சுகமாக வேண்டும், சுகமாகனா எனக்கு சமாதானம் வந்துடும். என் பணத்தினால் சுகமாக முடியாதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, மருத்துவத்தினால் சுகமாடியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருங்கள் மருத்துவத்தினால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்து எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து சமாதானத்தோட இருக்க வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, அப்ப அந்த சகோதரி போய் கூட்டத்தை பார்க்கல, இயேசு முகத்தை நேருக்கு நேராக பார்க்கல. அவங்க பாருங்க, எப்படியாச்சும் இயேசுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டார், நான் சுகமாக வேண்டும் சொல்லி போய் அவங்க போய் என்ன பண்ணாங்க தெரியுமா, இயேசுடைய வஸ்திரத்தை தொடும்போது அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த நொடி பொழுதுல தானே அவங்களுக்கு சுகத்தை கிடைத்தது. சுகத்தை கிடைத்தது மாத்திரல, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை உணர்ந்தாங்க. ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு, என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அது யாருன்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியாதது இல்ல. அந்த சகோதரி வெட்கப்பட்டு பயந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இதே பகுதியில் சொல்றேன், எத்தனை பேர்கள் தெரியுமா, இயேசுவிட்ட போனா எனக்கு நன்மை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், தோல்வியிலிருந்து நான் வெற்றி பெறுவேன் முடியும் நம்புறாங்க. ஆனா வர முடியல. அன்பு சகோதரியோட சொன்னாங்க, எங்க வேணாலும் போகிறேன், ஆனா இயேசு கோயிலுக்கு நீங்க போய் பாருங்க, ஒரு இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்க. அந்த சகோதரி போய் எனக்காக ஆண்டவராக இயேசுவே என் மேல கையை வைங்க, எனக்கு சுகம் கொடுக்கணும் சொல்லலங்க. அவர் வஸ்திரத்தை தொடும்போது அவங்களுக்கு சுகம் கிடைச்சது. இயேசு அந்த சகோதரியை பார்த்து சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, நீ சுகமாயிட்டேல, சமாதானத்தோட போயிருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர்களுங்க வியாதியை செக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர்களுக்கு வியாதி இருக்கு, பல பல நோய்கள் இருக்கிறது. ஆண்டவர் நாள் வியாதி சுகமாகுனா அவங்க வாழ்நாள் முழுவதும் சுகமா இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு, நீ எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும், எந்த நோயில இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த தருத்தரத்தில் இருந்தோம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த நொடி பொழுதுல, இந்த சாயங்கால வேளையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்க யாவரா இருந்தாலும் இன்னைக்கு இந்த நொடி பொழுதுல விடுதலை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார்.